மிஸ்டர் ஃபுவ காமிக்கிறாங்க. அவர் தன்னோட ஒய்ஃபை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு, நான் இப்போ ரொம்ப குண்டாயிட்டில்லன்னு சொன்னதும், அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீ வாக் பண்ணாதானே ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லிட்டு, உன்னை ஒரு அழகான ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நிற்க சொல்லிட்டு இருக்காரு. இல்லை எனக்கு எதுக்கு ஃபோட்டோ, நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், பார்க்கவே என்னமோ மாதிரியா இருக்குது அப்படின்றத சொன்னதும், நீ அப்படிலாம் சொல்லாத, அவர் வந்து உன்னை ரொம்ப நல்லா ஃபோட்டோ எடுப்பார் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுமே சொன்னதுமே நம்ம சிசியுமே வந்துட்டு ஹாப்பிட்டு அங்கே பிக்சர் எடுக்க வந்து போஸ்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதே ஃபோட்டோ வந்துட்டு அங்கே ஃபியூனலில் வச்சுட்டு அங்கே வந்து அந்த ஆள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு இப்படி வந்து இறந்து போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் அவளை அங்கே கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருந்தா அவள் கீழே விழுந்து இறந்துருக்க மாட்டாளே, அவளோட பாடி கூட எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ட்ராமா பண்ணிகிட்ருக்காரு. அந்த யூராவுமே நீங்கள் ப்ளீஸ் அழுகாதீங்க, உங்களோட மிஸ்டேக் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்தும் போது, இவங்க தான் என்னோட ஒய்ஃப் போன பிறகு என்னை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் 2 பேருமே. கண்டிப்பாக என்னோட ஒய்ஃப் இதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருப்பா அப்படின்றத சொன்னதும், கண்டிப்பாக என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹாப்பியாக தான் இருப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அந்த டயத்தில் அங்கே சீசுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவ தான் நம்மளோட ஹீரோயின். அங்கே ஃப்ளார்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு அங்கே வச்சுட்டு இங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்து, நீ என்னமோ இறந்து போயிட்ட, பட் நான் வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. அங்கே சிசி அவங்க 2 பேரும் தான் அங்கே கொலை பண்ணியிருக்காங்க போல் தள்ளி விட்டு. ஸோ வந்துட்டு அவள் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்திருக்காங்க. பட் அவங்க வந்துட்டு அடிப்பட்டு கிடக்கும்போது அங்கே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பர்சன் வந்து அங்கே நம்ம சிசியை வந்துட்டு காப்பாற்றிருக்காங்க. அதுக்கு ரொம்ப இன்ஜுரியான வாசி, அவளோட ஃபேஸையுமே சர்ஜரி பண்ணி மாற்றிருக்காங்க. ஸோ வந்து நல்லா ட்ரைனிங் எடுத்து அங்கே உடம்புலாம் ஸ்லிம் ஆக்கி இப்போ அங்கே வந்து சிசி தான் வந்திருக்கா திரும்பவுமே ரிட்டர்ன் அவங்கள பழி வாங்குறதுக்காக. அவங்க ப்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஷாக்காக இருக்குது, யார் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒரு பார்சல் வந்ததுமே, இது என்ன வந்துட்டு விளையாட்டாக இருக்குது, அவள் தான் இறந்து போயிட்டா, அவள் எப்படி வந்து பார்சல் அனுப்புவான்னு சொல்லிட்டு அந்த யூரோப்பை இதை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு டால் இருக்குது. அந்த டால் வந்து ரொம்ப பிளட்டான மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் தானே என்னை கொலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவள் எடுத்ததுமே அது பேசினதுமே அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு கீழே போட்டா. அங்கே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் அதை எடுத்துட்டு, இது கண்டிப்பாக வந்துட்டு சிசியோட வாய்ஸ் தான், என்ன நீங்கள் வந்துட்டு எது பயந்துட்டுருக்கீங்களே, கொலை நீங்கள் எதுவும் பண்ணீங்களான்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஏன் என்னோட ஃப்ரெண்டை கொலை பண்ண போகிறேன், யாரோ வேணும் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் ஒன்றும் கொலையெல்லாம் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படும் போது நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு அவள் தள்ள மாதிரி இவ்வளோ ஆக்ட் பண்ணி எங்கள் கீழே விழுந்துடுறா. ஏன் நீங்கள் இப்படி வந்து பிஹேவ் பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் எல்லாருமே வந்துட்டு என்ன இந்த பொம்பளை இப்படி மோசமானவளாக இருக்கா, பேசிகிட்டு இருக்கும்போதே பிடிச்சி தள்ளி விடுறாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு மாதிரியாக பேசினதுமே அங்கே அதை பார்த்துட்டு அங்கே ஃபூக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ நான் ஒன்றும் தள்ளி விடலன்னு அவன் சொல்கிறாங்க. ஃபூ வந்துட்டு நீ வாய மூடிட்டு பேசாமல் அப்படின்றத சொல்கிறான். இவ சும்மா ட்ராமா பண்ணிட்டு இருக்கா, நான் எதுவும் பண்ணலைன்னு சொன்னதும், நீ பேசாமல் இருக்க மாட்டியா, இருக்கிற பிரச்சனையை பெருசாக்காது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கி விட்டு, என்னோட ஒய்ஃப் பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த யூரா ஃபஸ்ட்டு நீ யாரு, நீ என்ன இங்கே வந்துட்டு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டதுமே, நான் வந்து அவளோட ஃப்ரெண்டு அப்படின்றத சொன்னதும், நான் தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ எப்படி வருவா அவளோட ஃப்ரெண்டு, நான் இப்போ வரைக்கும் உன்னை பார்த்தது இல்லை அப்படின்றத சொன்னதும், நான் ஜியாங்கோட சிஸ்டர்னு சொன்னதுமே, ஜியாங்கோட சிஸ்டரா, அப்படி வந்துட்டு நாங்கள் கேள்வியே பட்டது இல்லையே, அவருக்கு வந்து சிஸ்டர் இருக்குன்னு சொன்னதும், அப்போ அங்கே நிறைய கார்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே என்ட்ரு ஆகிடுறான். ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹலோ பிரதர் அப்படின்றத சைட்டு அங்கே போயிட்டு பேசிட்டு இருக்கா. அப்போ அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே எல்லாருமே மிஸ்டர் ஜியாங்கா இவங்க சிஸ்டரா அப்படின்றத சைட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவளுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு, என்ன வந்து சிஸ்டர்னு சொல்கிறாங்களேன்னு சொன்னதும், ஏன் உங்களுக்கு என்ன இதில் டவுட் இருக்குது அப்படின்றத கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவன் வந்துட்டு உடனே அவன்கிட்ட வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்காக பேசுகிறான். ஆனால் வந்துட்டு அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. என்னோட ஒய்ஃப் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின், நான் இதெல்லாம் பெருசாக எடுக்கல, நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு டான்ஸ் ஈவெண்ட்டில் கலந்துக்க போகிறேன், ஸோ நீங்கள் வந்துக்கிட்டே பார்க்க வந்தீங்கன்னா எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு அவனோட கையை அப்படியே டச் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே, நான் கண்டிப்பாக வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதுமே இவங்களுமே சரி ஓகே நீங்கள் கண்டிப்பாக வரணும், உங்களுக்காக நான் எதிர்பார்ப்பேன்னு சொன்னதும் அங்கே ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு வேமா அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அங்கே அவங்க ஒய்ஃப் வந்துடுறா, நீங்கள் என்ன அவளோட ஈவெண்ட்டுக்கு போக போகிறீங்களா, இவ சரியில்லாத மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுன்னு சொன்னதும், நீ வேலையை படுத்துட்டு தேவையில்லாமல் இருக்கிற பிரச்சனையை பெருசாக்காத, வாய முடிட்டு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்படுறான். அந்த டாலை வேற போட்டு ஒரு மிருகம் மாதிரி அப்படியே மிதிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே காரில் போகும்போது அங்கே ஜியாங் கேட்குறான், நீ என்ன வந்துட்டு அவங்க பக்கத்தில் அப்படி க்ளோஸாக போகணுமா அப்படின்றத சொன்னதும், கண்டிப்பாக போகணும், அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு கஷ்டம் கொடுத்தாங்களோ அதே வந்துட்டு நான் ரிட்டர்ன் கொடுக்க வேணாமா அவங்களுக்கு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு அதில் கொஞ்சம் கூட ஹாப்பி இல்லை, நீங்கள் வந்துட்டு என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அவனோட கையை அப்படியே டச் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு ஹாப்பிட்டு அங்கே கிஸ் பண்ணதுமே வேமா ஹீரோ உங்கள் கையெடுத்துடுறான்.
பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே சூப்பராக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஃபோமே வந்துட்டு நம்ம ஹீரோயினவே அவன் ரொம்ப அப்படியே வந்து ஹாப்பியாகிட்டு பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு ரூம்குள்ளே போகும்போது நம்ம ஹீரோ ஆல்ரெடி அங்கே இருக்கான். ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்ககிட்ட பக்கத்தில் அங்கே கிஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோமே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து கிஸ் பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஃபோ வந்து பொக்கேலாம் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வர்றான். பட் அவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அந்த பொக்கே அங்கவே போட்டுட்டு போயிடுறான். ஹீரோயினுமே அது எல்லாத்தையுமே இங்கே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. ஹீரோ உன்னோட ஹஸ்பண்ட் பார்க்கணும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் என்ன இதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டதும் உன் மேலே எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே, ஆனால் உங்கள் பாடி வந்துட்டு வேற ஒரு விஷயம் வந்து சொல்லுது அப்படின்றத கேட்குறா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த புக்கையை வந்துட்டு அவள் எடுத்துட்டு அங்கே உள்ளே வந்துட்டு இருக்கா. நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கையே, உன்னோட ஹஸ்பண்ட் இப்போ நேரடியாக பார்த்துட்டு வேற போகிறான், எப்படி வந்து உன்னோட வலையில் விழுவான்னு நினைக்கிறியான்னு கேட்டதும் கண்டிப்பாக விழுவான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு அடுத்த பொண்ணுங்களோட அஃபர் வச்சுக்கிறதுன்னு அவ்வளோ பிடிக்குமே அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. பிறகு அவன் எங்கள் வீட்டுக்கு போனதுமே அப்போ அங்கே அவகிட்ட பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே பார்த்தா சீசூன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட நேமை சொன்னதும் அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ அப்போ அவ கூட சேர்ந்து வந்து ஊரை சுற்றிட்டு வந்துட்டு இருக்கியா, அவ கூட ஒன்றா தான் வந்துட்டு இங்கே ரொமான்ஸ் பண்ண வந்துட்டு இருக்கியா, நீ அப்போ என்னை ஏமாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டதும் அவனுக்கு அங்கே ரொம்ப மண்டை சூடாகி போயிடுது. நீ தேவையில்லாமல் இப்படிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத, என்கிட்ட இருந்து விலகிருன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டுட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இவ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வர சொல்றா. நான் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் தான் வர வச்சேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. நீ வந்துட்டு என்ன என்னோட ஹஸ்பண்டோட மிஸ்ட்ரஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கியா, நீ ஜியாங் குடும்பத்தில் வந்து பிறந்துட்டு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் மிஸ்ட்ரஸ் ஆகுறது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது, அதை வந்து உங்களை பார்த்து கற்றுக்கலாம், ஆல்ரெடி நீங்களே மிஸ்ட்ரஸ் இருந்தவங்க தானேன்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே ட்ரிங்க்ஸை தூக்கி ஃபேஸில் ஊற்றி விட்டா. கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இதுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லிச்சேக்கா. இவளுக்கு வந்து அந்த ட்ரிங்க்ஸை ட்ரக்கை குழந்தை கொடுத்துருக்கா போல. அப்போ அங்கே ஆளுங்களெல்லாம் வர வச்சு இவளை ஒரு வழி இன்னைக்கு பண்ணி விடுங்க, விட்ட தப்பாக நடந்து அதை வீடியோவுமே ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் போனதும் அப்போ அங்கே அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஃபோ வந்துடுறான். அவன் வந்து அவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு அவளை காப்பாற்றினதும் இவ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறா. என்னன்னு பார்த்தா இவ தான் வந்துட்டு அங்கே மெசேஜை பண்ணி விட்ருக்கா வர சொல்லி. ஸோ வந்துட்டு எல்லா வேலையும் தெரிஞ்சதான் பண்ணியிருக்கா போல. அதுக்கப்புறம் அவன் அங்கே ரூமுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஜியாங்குமே அதை எல்லாத்தையுமே பார்த்துடுறான். ஹீரோயின் ப்ளீஸ் எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்தாலும் அங்கே பக்கத்தில் வர சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப வந்து செடியூஸ் பண்ணிச்சேக்கா. அவனுமே ரொமான்டிக் ஆகிட்டு அங்கே பக்கத்தில் வரும்போது இவ ஒரு நீடியில் எடுத்து அங்கே வேமா அவனை குத்தி அங்கே மயக்கம் போட வச்சுட்டு அவனோட பாடியில் வந்துட்டு நெய்யில் வச்சு இவ்வளவே வந்து காயமாக்குறா. அதை ஃபோட்டோவே எடுத்து வச்சுக்கிறா. ஏன்னா வந்து 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அடையாளமாக இருக்கட்டும்ன்றதுக்காக வேமா அங்கே பாத்டப்பில் போயிட்டு அங்கே குளிக்க ஆரம்பிச்சிடுறா. ஒன்று மாதிரி ஒரு அசிங்கம் பிடிச்சவனை என்னை டச் கூட நான் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிச்சேக்கா. அருவருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே உள்ள யாரோ வர மாதிரி இருக்கு, யார் அது அப்படின்றத சொல்லும்போது பார்த்தா நம்ம ஹீரோ தான். என்ன ஜியாங் நீங்களா அப்படின்றத சொன்னதும் ஏன் நீங்கள் வந்துட்டு அவன் வருவான்னு நினச்சியா அப்படின்றத சொல்லி கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு இப்போ ஜியாங் குடும்பத்தில் ஒரு ஆள் ஆகிட்ட, நீ தேவையில்லாமல் வந்துட்டு என் குடும்ப மானத்தை வாங்கிறாத, யார் கூடயாச்சும் ஸ்லீப் பண்ணிட்டு அப்படின்றத சொன்னதும் ஏன் இப்போ என்ன நீங்கள் வந்துட்டு ஸ்லீப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா என் கூட, எனக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளம் இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசினதுமே அவன் ஹீரோயினுக்கு போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதும் நீங்கள் என்ன வந்துட்டு இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, தள்ளுங்க அப்படின்றத சொல்றா. ஆனால் அவன் வந்துட்டு தொட்டோம் உனக்கு வந்துட்டு ஒன்றும் தெரியலை, ஆனால் நான் தொட்டேன்னா உனக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து போர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு நம்ம ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி அவன் பக்கத்தில் போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கா. அவன் மார்னிங் எந்திரிச்சிட்டேன்னா நேற்று நைட்டு நம்ம 2 பேருமே ஒன்றா இருந்தோமா அப்படின்றத செட்டு அவன் கேட்டதுமே அங்கே அவன் ஏன் உங்களுக்கு என்ன மறந்து போச்சா நேற்று நடந்தது அப்படின்றத செட்டு கேட்குறா. இல்லை எனக்கு வந்துட்டு ஃபேமிலி இருக்குது, இப்படி வந்து நம்ம ஒன்றா இருக்கிறது வந்துட்டு சரிப்பட்டு வராது அப்படின்றத அவன் சொன்னதும் ஹீரோயின் அப்படியே சிரிச்சிட்டேவும் எனக்கு புரியுது நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் உண்மையிலேயே நம்ம 2 பேருமே ஒன்றா இருந்தோமா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, இப்போ நம்ம திரும்ப வந்து ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவகிட்ட அங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண பார்க்குறான். அப்போ அங்கே யூரா வந்து கால் பண்ணிடுறா. உடனே அவன் அட்டன் பண்ணதுமே எங்கே போனீங்க நைட் எல்லாமே, நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்றத சைட் அங்கே வந்து கூப்பிட்டுச்சேக்கா. அப்போ நான் வந்து என்னோட ஒய்ஃபை மீட் பண்ணுறதுக்காக போகணும் அப்படின்றத சொன்னதும் போயிட்டு வாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு சொல்லிட்டு அவள் கழுத்துக்கு பின்னாடி இருக்க அந்த காயத்தை காமிச்சதுமே இவன் வந்துட்டு யோசிச்சுட்டே நீங்கள் இப்போ என் கூட சேர்ந்து கிளம்பி வாங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே உள்ள மியூசிக் ஓடிட்டு இருக்கும்போது அங்கே யூரா வந்துடுறா. ஆல்ரெடி நான் மியூசிக் டீச்சரை தான் வேலையை விட்டு தூக்கிட்டேனே, இப்போ என்ன உள்ள சவுண்டு கேட்டுட்ருக்கு அப்படின்றத செட்டு கேட்டதுமே உள்ள மாஸ்டர் வந்து கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே சூப்பராக வந்து டான்ஸ் சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கா. அப்போ அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா வந்து நம்ம ஹீரோயினை உன்னை யார் இங்கே வர சொன்னதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் உன்னோட ஹஸ்பண்ட் தான் என்னை வந்துட்டு டீச்சிங் பண்ண கூப்பிட்டாரு அப்படின்றத சொன்னதும் நீ ஒன்றும் தேவை கிடையாது, இங்கேருந்து போ அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிச்சேக்கா. அப்போ அங்கே
அவன் வந்து ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். உனக்கு டான்ஸ் தெரியுமா இல்லை எனக்கு தெரியுமா, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, மரியாதையோட வா இங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த குழந்தை உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடினீங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப பாராட்டிட்டு இருக்கா. உங்களை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அந்த குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இவளுமே கன்சீவாக இருந்தா பேபி பிறந்திருக்கும். பட் வந்துட்டு அவன் வந்து தள்ளி விட்டதுனால அந்த குழந்தையுமே இறந்து போச்சு. அதை நினச்சி அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அங்கேயுமே வந்துட்டு அந்த யூரா நான் வந்துட்டு அவளை இங்கே இருக்க விட மாட்டேன், மரியாதையோட கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொன்னதுமே நான் குழந்தைக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன், எதுக்காக இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்கேன்னு சொன்னதும் குழந்தைக்காக நீ ஒன்றும் கூட்டிகிட்டு வரல, நீ உனக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்க, நீ என்ன எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு அவ கூட அஃபர் வச்சுக்கலான்னு பார்த்துட்டு இருக்க, நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு யார் கூட போய் ஊரை சுற்றிட்டு வந்திருக்க, கழுத்தில் என்ன காயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதும் உன் தொல்லை தாங்க முடியல விடுன்னு சொல்லிட்டு போனதுமே நீ என்ன வந்து சீட் பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவ சொல்கிறா. பிறகு அங்கே யூரா வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வேணும்னே அங்கே போய் இடிச்சதுமே எங்கள் ஃபோன் வந்து கீழே விழுந்துருது. அவள் அந்த ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்டு கூட வந்துட்டு இருக்கிற பிக்சர் மாதிரி இருந்ததுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறா. நீ அப்போ நைட்டு என் ஹஸ்பண்ட் கூட இருந்தியா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வில்லத்தனமாக அப்படியே சிரிச்சிட்ருக்கா. அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு சிரிக்க வேற செய்கிறியா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே கோவப்பட்டு இருக்கும்போது அந்த டயத்தில் அங்கே ஃபோன் வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு உடனே இவள் ட்ராமா பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. நான் என்ன தப்பு பண்ணேன், உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு எதுக்காக வந்துட்டு என்னை இப்படி ஹேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே திரும்ப அவன் வந்துட்டு நடிக்கிறியான்னு சொல்லிட்டு அடிக்க வந்ததுமே பூ பிடிச்சி அவளை அடித்து தள்ளி விட்டுட்டு தேவையில்லாமல் இப்படி வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காத, எதுக்காக நீ இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அங்கே யூரா வந்து கோவப்படுறா. நீ என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. முதல் தள்ளி போய் தொல்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போனதுமே இவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. காட்ஸை கூப்பிடுறா. நான் வந்துட்டு பார்க்க செக்ஸியாக இருக்கேனா இல்லையா அப்படின்றத கேட்டதுமே நீங்கள் ரொம்ப பார்க்க அழகாத மேடம் இருக்கீங்கன்னு சொன்னதும் அப்போ நீ வந்துட்டு என்னை வந்து ஹாப்பி பண்ண வேணாம், என் பக்கத்தில் வா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அதையும் கூட சேர்ந்து இவன் வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடுறா. ஃபோனில் அவங்க ஹஸ்பண்டு கூட சேர்ந்து ஒன்றா இருக்க ஃபோட்டோ வந்ததுமே பாரு இவன் வந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டுருக்கா, நீ இவளை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அவங்க வந்து தப்பு பண்ண தொடங்க ஆரம்பிச்சிடுறா. பிறகு இவன் வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடும்போது அங்கே நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ண அவன் ட்ரை பண்ணிட்டுருக்கான். அந்த டயத்தில் கரெக்டாக அங்கே ஜியாங் வந்து அங்கே லைட்லாம் ஆன் பண்ணதுமே கிஸ் பண்ண முடியாமல் போயிடுது. அவன் கோமா வேகமாக வந்து ஹீரோயினை பிடிச்சி அங்கே வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு இப்போ நான் லைட்டை ஆன் பண்ணலைன்னா அவனுக்கு கூட வந்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணியிருப்பேலன்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ஆமாம் பண்ணியிருப்பேன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயினை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே அங்கே அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. நீ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் இப்போ உன்னோட பேர்லேருந்து நீ இருக்கிற வாழ்க்கை எல்லாமே நான் உனக்காக கொடுத்தது, நீ எதுக்காக வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுட்டு இருக்கான். நான் வந்து அவனை பழி வாங்குறதுக்காக எனக்கு அவன் பண்ண பாவத்துக்கு வந்துட்டு எல்லா ரிவெஞ்சையுமே நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போக விரும்புவேன், நான் வந்து என்னையவே நானும் வந்து இழக்கிறதுக்குமே ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் நீ வந்துட்டு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், நீ தேவையில்லாமல் ஏதாச்சும் வேறு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாத, உன்னோட ஃபேமிலிக்கு அவன் வந்து என்ன வந்து பண்ணான், உன்னோட ஃபேமிலி இந்த நிலைமையில் இருக்க யார் காரணம், அவனை பழி வாங்கணுன்றதை மட்டும் நீ யோசிச்சுக்கோ, நான் வந்து உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் நீ வந்துட்டு நான் வந்து பண்ணுற விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்றத சொல்கிறா. இவங்க இருந்து போகும்போது நாளைக்கு வந்து வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்குது, அங்கே நீ என் கூட சேர்ந்து வரணும்னு சொன்னதும் கண்டிப்பாக வரேன் அப்படின்றத செட்டு போகிறா. அப்போ தான் நம்ம ஹீரோ விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிருக்காங்க. அப்போ அங்கே பட்லர் சொல்லியிருக்காரு இது வந்து ஆக்சிடெண்ட்லாம் கிடையாது, அந்த ஃபூ தான் வந்து கொலை பண்ணிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு அப்போயே நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டான் போல் பேரண்ட்ஸை கொலை பண்ணவங்கள கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டே அங்கே பார்ட்டியில் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே ஃபூவோட சிஸ்டருமே அங்கே இருக்கா. அவளை வந்துட்டு இப்போ வரைக்கும் யாருமே பார்த்ததே கிடையாதான், அவள் அக்லியாக கூட இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே யூராக் தான் அவள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட இறங்கி வர்றா. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. எல்லாருமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ அங்கே ஃபூக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அவளை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு அங்கே கையில் இருக்க கிளாஸே கீழே விழுந்துருது. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க, இவளுக்கு எப்படியாச்சும் சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட போய் அங்கே வந்து அவங்க சிஸ்டர் பேசிகிட்ருக்கா. நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லை, நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறா. சரி ஓகே உன்னோட பழைய சிஸ்டர் இன்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது அந்த லேடி அவளை எனக்கு பார்த்தாலே பிடிக்காது, பார்க்க வந்து ரொம்ப அக்லியாக இருப்பான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம எவ்வளோ பாசமாக இவ்வளோ பார்த்துக்கிட்டோம், ஆனால் கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா, நான் அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரிங்க்ஸை கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் கொஞ்சோன்னு குடிச்சதுமே அவளுக்கு வந்துட்டு
வந்துட்டு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிடுது. நானே வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் ரூமில் விடுறேனே, உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. இப்போ அங்கே ஆல்ரெடி ஒரு பர்சன் இருக்காரு. மேடம் வந்து ஆல்ரெடி உள்ள ஆளை வந்து செட் பண்ணியாச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள தள்ளி விட்டு அடைச்சிடலான்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. பட் ஹீரோயின் அங்கே நார்மல் ஆகிட்டு, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நீங்கள் வெளிக்கிற வலையிலலாம் நான் மாட்டிக்குவானான்னு சொல்லிட்டு அவளுங்க போர்ஸ் பண்ணி உள்ளே தள்ளி விட்டுட்டு போயிடுறா. அப்போ அங்கே அந்த பர்சன் பார்த்தா இவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சதுமே அவள் பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. அந்த டயத்தில் நம்ம ஹீரோ வந்து உள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது, உள்ளே நடக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதவே உன் கூட பண்ணுறதுக்குமே நான் ரெடியாக தான் இருக்கேன், நீ உள்ளே போகக்கூடாது அப்படின்றத சொன்னதும் அப்போ அவளை வந்து வேமா வந்துட்டு அவன் அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு இங்கே வந்து அந்த பர்சன் ஐயோ ஜீசு மேடமுக்கு வந்துட்டு உள்ளே என்னமோ நடந்துட்டுருக்கு போல், அவங்க கத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் எல்லாருமே அங்கே வேமா கிளம்பி வந்துடுறாங்க. ஐயோ உள்ளே வந்துட்டு பயங்கரமாக இருக்கே சவுண்டு, மேடம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக வந்துட்டு அசிங்கமாக வேற பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோயின் நீங்கள் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அப்போ அந்த யூரா கதவுல பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீங்கள் இருக்கனா உள்ளே யார் இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் எனக்கு என்ன தெரியும், நான் என்னோட பிரதர் கூட இருந்தேன் அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே வேமா கதவை ஓப்பன் பண்ணி போய் பார்த்தா அங்கே நம்ம ஃபூவோட சிஸ்டர் தான். அங்கே அவளை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப கேவலமாக பேசுகிறதும் அவங்க கோவப்பட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். அப்போ அவங்க கோவப்பட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். எதுக்காக என்னை அப்படி கேவலப்படுத்திட்டு இருக்கேன்னு. அப்போ எதுக்கெல்லாம் காரணம் ஜீசு தான், அவள் தான் என்னை வந்து ரூம்குள்ளே வச்சு அடைச்சிட்டு போனான்னு சொன்னதும் எனக்கு என்ன தெரியும், இப்போ இருக்க பர்சன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, அந்தால எப்படி நான் வந்து ரூமில் வச்சு அடைப்பேன் அப்படின்றத சொன்னதுமே பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் போட்டு அடித்ததுமே யூராவோட நேமாவை சொல்ல வரா. அந்த டயத்தில் யூரா வந்து முதல்ல கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் பாடி கார்டை வச்சு அங்கே வந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்து நீ வந்து மேக்கப்லாம் கலையிற லெவலுக்கு உன்னோட பிரதரோட என்னம்மா நீ பண்ண அப்படின்றத சொன்னதும் தேவையில்லாமல் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க கேட்குறான். உங்களோட உறவு என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நான் இன்னைக்கு காமிக்கிறேன், இந்த பென்ட்ரைவில் உங்களை பற்றின வீடியோ எல்லாமே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அந்த வீடியோ போட போகிறா. இப்போ ஹீரோயின் நீ யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணிட்டு பண்ணு, நீ வாட்டு பண்ணி அசிங்கம் பண்ணி அதில் நீயே மாட்டிக்காதன்னு சொன்னதும் ஏன் உனக்கு என்ன பயமாக இருக்கான்னு கேட்டதும் நான் ஏன் பயப்பட போகிறேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு போட்டு விட்டாங்க. பார்த்தா அந்த கார்ட்ஸ் கூட சேர்ந்து இவன் ஒன்றா இருந்தா இல்லையா, அந்த வீடியோ ப்ளே ஆகிருது. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருமே ஐயோ என்ன ஃபோ வந்துட்டு இவன் வந்து சீட் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுனதும் அங்கே ஃபோக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளை போட்டு அங்கே அடிக்க ஆரம்பிச்சிடுறான். எவ்வளோ தைரியம் தான் எனக்கு பின்னாடி இந்த வேலை பண்ணுவேன்னு, நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ண கிடையாது, இந்த ஜீசு தான் பண்ணியிருக்கா அப்படின்றத சொன்னதும் நீ அந்த ஆளு கூட சேர்ந்து இருந்துட்டு என் மேலே பழிய போகிற அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே ஆமாம் நான் வந்துட்டு உன்னை ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக பண்ணேன், நீ என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணுங்க கூட சுற்றுனே இல்லை அதுக்காக தான் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோ உங்கள் ஒய்ஃப் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசியிருக்காங்க, ஒழுங்காக வந்துட்டு எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதும் அப்போ நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னதுமே அங்கே ஃபூ வந்துட்டு ஒழுங்காக அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ண வச்சுட்ருக்காங்க. அவங்க பாடி கார்டை வச்சு வந்து அமைக்க அங்கே வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க மன்னிப்பு கேள வச்சு. அப்போ அங்கே ஃபூமே நீ வந்துட்டு இதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஏதாச்சும் அசிங்கம் பண்ணிட்டு இருந்தேன் நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த ரூமுக்கு போய் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கா கேமரா எல்லாமே. போகும்போது வேணுன்னே தான் அவன் போய் இடிச்சு அங்கே வந்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து அதை வந்துட்டு அவள் எவிடன்ஸை எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவள் வந்து வேலை பண்ணியிருக்கா. பிறகு இவங்க எவிடன்ஸ் ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது அந்த ஆள் மேலே வேணுன்னே இடிச்சு அந்த பென்ட்ரைவையுமே மாற்றி கொடுத்துட்டு கடைசியில் அவ்வளோவே அங்கே அசிங்கப்பட வச்சிட்டா போல். ஸோ வந்துட்டு இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. அவள் வீட்டில் வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி கேவலமான வேலை பண்ணியிருப்ப, மரியாதையோட எனக்கு டைவர்ஸ் கொடு அப்படின்றத சொன்னதும் டைவர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன், நீ என்னை போஸ்ட் பண்ணேன்னா உன்னோட ஒய்ஃபை நீ தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு இருக்கா. ஹீரோயினை நினச்சி அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு கத்தவுமே அவங்க குழந்தை வந்து என்னாச்சு அப்படின்றதே கேட்டதும் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம், நீ உள்ளே போன்னு சொல்லிட்டு இவன்ட்ட வந்துட்டு அங்கே ஃப்ளட் பண்ணிட்டு பேசுகிறா. நான் சொல்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ, நீ என் கூட இருந்தேன்னா தான் உனக்கு சேஃப்டி, இல்லைன்னா கண்டிப்பாக வெளியே போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அதை கேட்டுட்டு மரியாதையோடு இதுக்கப்புறம் இருந்துக்கோ, நான் வந்துட்டு உன்னை வந்து இது லாஸ்ட் வார்னிங்காக சொல்லிட்டு போகிறேன், இதுக்கப்புறம் ஏதாச்சும் தப்பு பண்ணேன்னா பார்த்துக்கோ அப்படின்றத சொன்னதுமே நான் கண்டிப்பாக அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ போயிட்டு அந்த வீடியோ எல்லாமே நீ வேணும்னே தான் பண்ணையா எடுத்தியா அப்படின்றத கேட்டதும் ஆமாம் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நான் பண்ணேன்னு சொன்னதுமே உனக்கு வீடியோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்றதே கேட்டதும் ஆமாம் நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதும் அப்போ நான் வந்து இப்போ வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ உன்னோட ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ண அப்படின்றத சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ நீ வந்துட்டு என்ன நான் சொல்கிறத கேட்குறியா இல்லையான்னு கேட்டதுமே நான் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோட்டை வந்து கலச்சா. நீ வந்துட்டு இப்போ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அங்கே
ஃபோர்ஸ் பண்ணி அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு அவனுக்கு கால் வந்துடுது. அவன் வேகமாக அங்கே கிளம்புனதுமே, நான் வந்துட்டு இப்படி எதுக்காக உன்னை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, நான் ஹர்ட் ஆகும்போது நீ வந்துட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்காக குழந்தைக்கு போனதுமே அப்போ அங்கே யூரா வந்து, நீ வேணும்னே தான் எல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியும், நீ தானே வந்துட்டு அந்த சிசி அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு என்னை பார்த்தா பிடிக்கலன்றது நல்லாவே தெரியுது, பட் வந்து உங்கள் குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேணாம், நான் போய்க்கிறேன், நான் வந்துட்டு சிசி கிடையாது, சிசியோட ஃப்ரெண்டு தான் அப்படின்றத சொன்னதும் இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க குழந்தையுமே அங்கே வந்துடுறாங்க. என்னாச்சுமா, ஏன் வந்து டீச்சர்கிட்ட வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே, இன்னைக்கு வந்துட்டு டியூஷன் வேணாம், நம்ம எல்லாருமே சேர்ந்து அங்கே வெளியே சுற்றி பார்க்க போகலாம், உங்கள் டீச்சருமே நான் உள்ள கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, நீ சிசி கிடையாது இல்லை, அப்போ என் கூட சேர்ந்து நீ வா ஒரு இடத்துக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறா. எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதுமே, இங்கே வந்துட்டு சிசியோட அம்மா இருக்காங்கன்னு சொன்னதும், என்ன சொல்கிறீங்க, அவங்க தான் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்களேன்னு சொன்னதும், உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இறந்து போயிட்டாங்க, ஆனால் அவங்க இன்னும் மென்டல் கண்டிஷனில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே அவங்க அம்மா வந்துட்டு பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறாங்க தன்னோட பொண்ணு தான் சொல்லிட்டு, சிசின்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிட்டதுமே அப்போ அங்கே அவள் வந்துட்டு அவங்கள தனியாக விட்டுட்டு வேமா அங்கே ஃபோவை வர சொல்லி, இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு லைவாக காமிச்சிட்டு இருக்கா. சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கல்ல, இவ தான் உங்களோட அந்த ஒய்ஃப் சிசி அப்படின்றத சொன்னதும் அங்கே அவனுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பட் ஹீரோயின் அவங்ககிட்ட சுதாரிச்சுக்கிறா, எப்படின்னாலும் அம்மான்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்துட்டு என்னோட அம்மா கிடையாது, நான் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கவலையாயிட்டு, என்னோட பொண்ணு நீ இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியை பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே டாக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, என்ன ஒரு லைஃப் இது, என்னோட அம்மாவை நான் நேரடியாக பார்த்துட்டேன், பட் அவங்கள என்னால் அம்மானு கூட கூப்பிட முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அவங்க குழந்தையுமே வந்துட்டு அங்கே உட்காந்து இந்த வந்து பான் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது, என் லைஃப்பில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஆனால் இவங்க இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறதான்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறா. அப்போ அங்கே அந்த ஃபோ வந்து அதை எல்லாமே பார்த்தேல அந்த பொண்ணு வந்து சிசி கிடையாது, நீ தேவையில்லாமல் அவளை பற்றி யோசிச்சுட்டு இருக்காத, பைத்தியம் எது உனக்கு பிடிச்சி போச்சா, நீயாவே வாயில் மாட்ட போகிற அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு, கண்டிப்பாக இவன் சிசி தான், ஏன் வந்துட்டு அம்மானு ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் குழந்தை வந்துட்டு இப்படி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்கு நியூஸ் வந்ததுமே வேமா அங்கே போகிறாங்க. குழந்தைகிட்ட அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக அவளாக தான் இருப்பான்னு சொல்லும்போது அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு இல்லை டீச்சர் தான் காப்பாற்றினாங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின்மே வந்துடுறா. அவள் ரொம்ப நினச்சி போயிருக்கா. அப்போ ஃபூ வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோட்டையெல்லாம் போற்றி விட்டுடும். இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, இவளை போய் நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணான்னு சொல்கிறீங்க, இவ தான் என் பிள்ளையை தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்துருப்பான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், நீங்கள் இப்படி என்னை வந்து ஹேட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஃபூ மேலே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு அவள் வந்துட்டு அழுகவே ஆரம்பிச்சிடுறா. அவங்க ஒய்ஃப் ஏன் வந்துட்டு என்னை இப்படி தப்பாகவே புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு. அப்போ அந்த குழந்தைகிட்ட அவள் போய் சொல்கிறான்னு கேட்டதும் இல்லை இவங்க தான் வந்து காப்பாற்றினாங்க அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு குழந்தைகிட்ட போய் பேசியிருந்திருக்கா. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஸ்லிப்பாகி விழுந்துடுறா உள்ள. நம்ம ஹீரோயின் வேமா குழந்தைய காப்பாற்றிருந்திருக்கா போல். பிறகு நம்ம ஹீரோயின் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். உள்ளவாணின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகும்போது என்ன வந்து நினச்சி போயிருக்க, ஏன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு யாரோட கோட்டு அப்படின்றத சொன்னதுமே இது ஃபூவோட கோட்டு தான் சொன்னதும் அதை கலட்டுன்னு சொல்லிட்டு இவன் கோட்டை போட்டு விட்டுட்டு அதை கீழே தூக்கி எரிஞ்சிடுறான். ஏன் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணணும்னு நினச்சேன், அந்த தப்பை நான் வாழ்க்கையில் திரும்ப எப்பயுமே பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறா. வீட்டுக்குமே போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே தூங்கிடுறா. நம்ம ஹீரோ அவளை வந்துட்டு எழுப்புனதுமே அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் பெரிய தப்பு பண்ண நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு ப்ளீஸ் எனக்கு நீங்கள் ஒரு கிஸ் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு உடனே அவளை அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவளை ஹாப்பியாக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கே பழசெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அங்கே 2 பேருமே உள்ளே போனதுமே நம்ம ஹீரோயினை நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்றத சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் அவனோட ஃபியான்ஸே ரோஸ்னு ஒரு பொண்ணு அங்கே வந்துடுறாங்க. நான் இங்கே தான் உங்கள் கூட இருப்பேன்னு சொன்னதும் நீங்கள் இருக்க வேணா ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ண அப்படின்றத சொன்னதுமே நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வம்பு பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சரி இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறான். அப்போ ஹீரோயின் அந்த பொண்ணு பார்த்துட்டு நீ அவரோட சிஸ்டர் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்துட்டு அவரை வந்து செடியூஸ் பண்ணலான்னு பார்க்குறியா, நான் அவரோட ஃபியான்ஸை, நீ இந்த வீட்டிலலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் நீ என் ஃபியான்ஸை மட்டும்தான், நீ ஒன்றும் ஒய்ஃபெல்லாம் ஆக கிடையாது அதிகாரம் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்கிறா. பாரு நான் உன்னை எப்படி விரட்டி விட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே ரொம்ப மிரட்டி பார்க்குறா நம்ம ஹீரோயின். ஆனால் வந்துட்டு இதுக்கு
இதுக்கெல்லாம் அசர்றவளா, சரி பார்த்துக்கலாம், நீ வந்துட்டு தேவையில்லாமல் ஏதாச்சும் வேலை பண்ணேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவளங்க மிரட்டி விட்டுறா. பிறகு கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினோட பொருளெல்லாம் அவங்க ரூம்ல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு நான் இந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ண போறேன்னு சொன்னதும், நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும் போதே அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவுமே தூக்கி போட்டவங்க வந்து உடச்சி விட்டா. மரியாதையோட இங்கேருந்து போயிரு, இல்லைன்னா உனக்கு நல்லா தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அவர்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு பொருள் மட்டும்தான், அதையுமே இப்படி உடச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு நான் என்ன பெணாலும் பண்ணுவேன், உன்னை வந்துட்டு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓவரா பேசினதுமே பாரு நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கண்ணாடி பீஸ் எடுத்து அவள் கழுத்தில் வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சுடா. நீ வந்து பேசாமல் வந்துட்டு இருக்கியா, இல்லை நான் உன்னை ஏதாச்சும் இங்கே குத்தி கொலை பண்ணவான்னு சொல்லிட்டு அவள் பட்டில் நீங்கள் விடுங்கன்னு சொல்லும் போது நானும் பார்த்துட்ருக்கேன் பொறுமையோட, நீ வந்துட்டு என்ன ஓவர ஆட்டம் போட்டுட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே மிரட்டும் போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். நீ என்ன பண்ணிட்டுருக்க, இப்படிலாம் ஏன் பண்ணுறேன்னு சொன்னதுமே அவள் என்னோட பொருளெல்லாம் தூக்கி வெளியே போட்டான்னு சொன்னதும், நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலை, இந்த ரூம் பிடிச்சிருந்துச்சு நான் இங்கே தங்கலாம் நினச்சேன்னு சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப அமைதியாக அவ்வளோவே அங்கே பார்த்துட்ருக்கான். ஹீரோயின் என்ன நீயுமே இந்த ரூமை விட்டு என்னை வெளியே போக வைக்கணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோ அப்படிலாம் கிடையாது அப்படின்றா சொல்லிட்டு அங்கே அவளை வந்துட்டு டச் பண்ண வர்றான். அப்போ வந்துட்டு ஃபீவர் அடிக்குது போல், உனக்கு என்ன ரொம்ப ஃபீவர் அடிக்குதான்னு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றா சொல்லிட்டு அவங்க இருந்து விலகுறா. அப்படியே வந்துட்டு மயக்கமாயிருது. நம்ம ஹீரோங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும்போது அந்த இப்போ ரோஸ் வந்துட்டு நீங்கள் அப்படிலாம் போகக்கூடாதுன்னு சொன்னதும், வேலை ஏதோ பார்த்துட்டு இருக்கணும், நீ இதுக்கப்புறம் இந்த ரூமில் இருந்தேன்னா நல்லா தெரியாது, மரியாதையோட ரூமை காலி பண்ணிட்டு வந்து வேறு ரூமுக்கு போயிரு அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். அவளுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்னை விட்டுட்டு அவளுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரேன்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததுமே அங்கே அவள் வந்து புலம்பிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், என்னோட அம்மாவை நான் இன்னைக்கு பார்த்தேன், அவங்கள என்னால் அம்மான்னு கூட கூப்பிட முடியல, நான் எவ்வளோ வந்துட்டு அதிர்ஷ்டம் இல்லாதவளாக போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் பூவோட குழந்தைய நான் கொலை பண்ணுறதுக்குமே இன்னைக்கு என் மைண்டில் வந்து யோசிச்சேன், நான் வந்துட்டு எவ்வளோ சீப்பாக போயிட்டேன், நான் வந்துட்டு இப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இந்த உலகத்தில் யாருமே எனக்கு இல்லை, நான் இப்போ ரொம்ப தனியால் ஆகிட்டேனேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டுட்டு நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு அழுததுமே நம்ம ஹீரோ நான் இருக்கேன் உனக்கு, நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நான் எப்பயுமே உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்துகிறான். அப்போ அங்கே ரோஸ் வந்துடுறா உள்ள, ஏய் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினை நீ வெறும் ரெஸ்ட் எடு நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ ஹீரோயின் நான் ஃபஸ்ட்டு என்னோட அம்மாவை அவட்டேருந்து காப்பாற்றணும், அதுக்கு ஜியாங்கோட ஹெல்ப் தான் எனக்கு தேவைப்படும், நான் அவத்தை போய் மீட் பண்ணி ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஜியாங்க அவங்க வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு துரோகம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் வந்துடுது. அவள் அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கா. அவங்க பேசும்போது நம்ம ஹீரோயிங்க நீ வந்துட்டு என்னோட ஃபியான்ஸே ஒன்றும் கிடையாது, நீ ஏன் சொல்லிட்டு இருக்காத, நான் வந்து உன்னை சிஸ்டராக தான் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னதும், நீங்கள் இப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் உங்களை வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்களை மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதும், நீ லவ் பண்ணால் மேரேஜ் பண்ணிட முடியுமா, நானுமே தான் லவ் பண்ணணும், அப்படின்னா தான் மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். அப்போ ஹீரோயின் ஓடி வந்து என்னோட அம்மா வந்து மிஸ்ஸிங் ஆகிட்டாங்களாம், ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு அவங்க மட்டும்தான் இருக்காங்க, இப்போ அவங்களுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத, நான் இப்போ காட்ஸ்ட்டை கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி அவங்க இருக்கிற இடத்த அங்கே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பிறகு கண்டுபிடிச்சுமே இங்கே கால் வந்துடுது. உடனே அவங்க அந்த இடத்துக்கு போனால் அவங்க அம்மா பார்த்தாங்க மாடியில் உட்காந்துட்டு இருக்காங்க, கையில் ஒரு டாலை வச்சுட்டு என்னோட பொண்ணு வந்துட்டு இருக்கா பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. அம்மா நான் தான் உங்களோட பொண்ணு சிசி, நீங்கள் கீழே இறங்கி வாங்கன்னு சொன்னதும், என்னது நீ தான் என்னோட பொண்ணா, என் பொண்ணு சின்ன பொண்ணு, நான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட்டை போக போகிறேன், என்னால் கஷ்டமே தாங்க முடியலன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயின் அம்மா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் உங்கள் பொண்ணுன்னு சொன்னதும், அப்போ நீ என் பொண்ணா, நீ வளர்ந்துட்டியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ப்ளீஸ்மா நீங்கள் கீழே இறங்கி வாங்க அப்படின்றத சொன்னதுமே அவங்க என்னால் இதுக்கு மேலே கஷ்டங்களை தாங்க முடியல, என்னோட ஹஸ்பண்ட் என்னை வர சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காரு, நான் வந்து அவர்கிட்ட போக போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து மேலேருந்து குதிச்சு அங்கே சூசைட்மே பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கத்திட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சமாதானப்படுத்துகிறான். அந்த டயத்தில் அங்கே ஒரு கார் போகுது, அதில் வந்துட்டு அந்த யூரா போகிறா போல். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு எல்லாம் அவளோட வேலை தான், கண்டிப்பாக நான் அவளை கொலை பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்கா. இப்போ வசமாக மாட்டினா இன்னைக்கு வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டுன்னு சொல்லி போகும்போது நம்ம ஹீரோயின் காரை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டினதோ அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே இழுத்து போட்டு அவள் வந்துட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறா. நீ எவ்வளோ தெரியும் தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ அவள் இப்போ உன்னோட அம்மாவுமே சேர்த்து போயிட்டாங்க, நீ என்ன பண்ணுவேன், நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து உன்னை சும்மா விட மாட்டேன், ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்து வேமாங்க வந்து பிடிச்சிக்கிறான். ஹீரோயினை நீ வந்து அவளை எதுவும் பண்ண வேணாம், நான் அவளை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுறேன் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே அவள் ரொம்ப
கோவப்படுறா, என்கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த ஃபோனையுமே பிடுங்கி வச்சுக்கிறான். நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை வந்து நீ வந்து எதுக்கு ரியாக்ட் பண்ணாத, நீ கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொன்னதும் ப்ளீஸ் என்னை கொஞ்சம் வந்துட்டு விடுங்க, நான் வந்துட்டு அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சு விடுறா. உன்னோட அழிவை நீயாவே தேடிக்கிட்ட, இதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா மாட்டேன் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு ஹீரோ நம்ம வீட்டுக்கு போகலாவான்னு சொன்னதும் ப்ளீஸ் இல்லை என்னை விடுங்க, நான் கொஞ்சம் வந்துட்டு டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நேராக அங்கே வந்துட்டு போய் மீட் பண்ணிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறா. நான் ரொம்பவே வந்துட்டு டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், நம்ம 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே அவனுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு நான் இப்போ ரெடியாக இருக்கேன் அதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவன் கிஸ் பண்ண போகிறான். ஃபஸ்ட்டு நான் போய் வந்துட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம இதை ட்ரை பண்ணலாமேன்னு சொன்னதுமே அங்கே அவனுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை வாஷ்ரூமில் போயிட்டு அங்கே வாயெல்லாம் கழுவிட்டு நீ தொடும்போது எனக்கு ரொம்ப அருவருப்பாக தான் இருக்குது, பட் நான் வந்து என்னவே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்குமே ரெடியாக இருக்கேன், ஒன்று வந்துட்டு பழி வாங்குறதுக்காகன்னு சொல்லிட்டு அவங்க ரெடியாகி வந்ததுமே அங்கே அவன் ரொம்ப ஹாப்பியாகிடுறான். நம்ம ஹீரோயின் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துருவீங்களா அப்படின்றத சொன்னதுமே கண்டிப்பான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் கூட அவன் வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு அப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கதவை யாரோ நாக் பண்ணதுமே அவன் போய் ஓப்பன் பண்ணதுமே யாருன்னு தெரியல, அங்கே வந்துட்டு உள்ள முகமுடியல அங்கே வந்து அவனுக்கு மாட்டி விட்டு போட்டு பயங்கரமாக அடிக்கிறதுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை முதல் நீ என் கூட வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். வரமாட்டேன்னு சொன்னதுமே அவன் போர்ஸ் பண்ணி அங்கே வந்துட்டு காருக்கு இழுத்துட்டு போயிடுறான். ஹீரோயின் நான் அவனை பழி வாங்கணும், எனக்கு வந்துட்டு இந்த சான்ஸ் திரும்ப கிடைக்காதுன்னு சொன்னதும் உனக்கான அறிவு இருக்கா இல்லையா, அவளுக்கு நீ தான் சிசின்னு தெரிஞ்சு போச்சு, எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் வந்திருப்ப, உயிருக்கே ஆபத்தாயிருன்னு சொன்னதும் நான் வந்துட்டு எதுக்கும் தயாராக தான் இருக்கேன்னு சொன்னதுமே அங்கே போர்ஸ் பண்ணி அவளை அங்கே கிஸ் பண்ணுறான். அந்த காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு சொல்லிடுறான். பிறகு இவன் வந்துட்டு யார் என்ன அடிச்சதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டதுமே பாஸ் அங்கே வந்துட்டு எந்த ஒரு கேமராவுமே ஒர்க் பண்ணலைன்னு சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். அப்போ அங்கே அவங்க ஒய்ஃப் வந்துடுறா. கதவு தட்டினதுமே அப்போ அங்கே அவன் உள்ளே வந்ததும் என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அங்கே வந்து அவளோட ட்ரெஸ் இருக்கிறத பார்த்துட்டு நீ அவ கூட சேர்ந்து ஒன்றா இருக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டியா, அவள் தான் உன்னோட ஒய்ஃப் சிசியா, அவள் வந்துட்டு என்னையுமே வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணா, இப்போ நான் தப்பிச்சதான் வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நீ வந்துட்டு சொல்லிட்டு இருக்கதெல்லாம் நான் நம்ப முடியாது, அவள் ஒன்றும் சிசி இல்லைன்னு சொன்னதுமே சரி ஓகே நீ சொல்கிறதுக்காக நான் வேணா வந்துட்டு அவள் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு இங்கே ஹீரோ அவங்க வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்பேன், நான் வரலன்னா நீ அவன் கூட ஒன்றா இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் ஒன்றா இருந்திருப்பேன், அவளை பழி வாங்குறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனதுமே நான் அப்படிலாம் உன்னை போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே ஹீரோயின் கோவப்பட்டு அடிச்சிடுறா. உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்னை வந்து இப்படி ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோவில் அங்கே டைட்டாக ஹக் பண்ணிட்டு இப்போ என்ன அவன் கூட சேர்ந்து உனக்கு ஒன்றா இருக்கணும், இப்போ நான் இருக்கேன் ஒன்றா அவன் கூடன்னு சொல்லிட்டு அங்கே போர்ஸ் பண்ணி அவளை இழுத்துட்டு போயிட்டு அவங்க அங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி எழுந்திருக்கும் போது அங்கே வந்துட்டு ஹீரோ பக்கத்தில் இல்லை, அவள் வேமா ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தா அங்கே கதவை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. கதவை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னதும் மாஸ்டர் கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்து அந்த ரோஸ் வந்து யார் உள்ளே இருக்கிறது, இது வந்துட்டு அவனோட ரூம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் நீ கதவை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லும் போது அவளுமே வந்துட்டு கோபப்பட்டு கதவை திறந்துடுறா. நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் உன்கிட்ட வந்துட்டு வெட்டி கேள்விக்கெல்லாம் பதில் பேசுறதுக்கு என்னால் முடியாது, நான் இப்போ உடனே கிளம்பி போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது பட்லர் இங்கே போகக்கூடாது, போனால் மாஸ்டர் வந்துட்டு கோவப்படுவாருன்னு சொன்னதும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவள் போகட்டும் அப்படின்றத இந்த ரோஸ் சொல்லிடுறா. ஹீரோயின் கிளம்புனதுமே அங்கே ஃபோக் தான் கால் பண்ணுறா மீட் பண்ணுறதுக்காக. அங்கே ஃபோன் வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனை வெல்கம் பண்ணதுமே அங்கே வந்து அவனோட ஒய்ஃப் வந்து வெல்கம் பண்ணுற மாதிரியே தோணிட்டுருக்கு அவனுக்கு. வாங்க உட்காருங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட சாரி கேட்குறா. நேற்று என்னால் வந்துட்டு உங்க கூட சேர்ந்து இருக்க முடியல, அவங்களாம் அடித்ததுமே நான் ரொம்ப பயந்து போய் வேமா ஓடி போயிட்டேன், நம்ம 2 பேரும் வேணா இன்றைக்கி வந்துட்டு சேர்ந்து இருக்கலாமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப ஃப்ளோட் பண்ணிட்டதுமே அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஃப்ளோட் பண்ணிட்டு வந்து பேசிட்டு இருக்கான். இந்த ட்ரிங்க்ஸ் வந்து நீங்கள் குடிங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அங்கே ரெக்கார்டு எடுக்கிறதுக்காக கேட்குறா. அவங்க ஒய்ஃபை வந்து யார் கொலை பண்ணது, நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் எல்லா உண்மையுமே உளறிடுறான். இப்போ ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவனை கொலை பண்ணிடுவோமான்னு சொல்லிட்டு கூட கத்தி எடுத்துகிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இவனை இப்படிலாம் பண்ணக்கூடாது, இவனுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டருமே எடுத்துகிட்டு அவங்க இருந்து கிளம்புனதுமே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே வந்துட்டு நல்லா தெளிவாக தான் இருக்கான் போல் ஆக்ட் பண்ணி இருந்திருக்கான். அப்போ நீ வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்து என்னை ஏமாத்தினேன்னா நான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் அங்கே ரிப்போர்ட்டுமே கொண்டு வந்துடுறாங்க. பாஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணியிருக்காங்க, உங்களோட ஒய்ஃப் தான் சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறான்.
இப்ப அவன் வந்துட்டு நான் சும்மா விட மாட்டேன். 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே சாக வேண்டியவ. திரும்ப இப்போ உயிரோட வந்துட்டா நான் இவள விட்டு வைப்பேனா? கண்டிப்பா இன்னைக்கு சாகுறது கன்ஃபார்ம் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின வந்துட்டு இப்படி அனுப்பி விட்டதுக்கு ரோஸ புடிச்சு அங்க கத்திட்டு இருக்கான். நான் என்ன பண்ணுவேன்? அவ தான் போணும்னு சொன்னா போங்கன்னு சொன்னோனமே, இவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சுடுறான். அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உன்ன சும்மா விட மாட்டேன். மரியாதையோட இந்த வீட்ல இல்லாம வெளிய கிளம்பி போயிரு அப்படின்றத சொல்லிட்டு, அவன் ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுடுறான். ஹீரோயின் அங்கே போயிட்டுருக்கும்போது அங்கே வந்துட்டு சில ரவுடிங்கெல்லாம் வந்துட்டு அவளை அங்கே கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கட்டி வச்சிருக்காங்க. அப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ வந்துட்டு இப்போ ஃபேஸ் எல்லாம் மாற்றிட்டு பேரை மாற்றி வந்து என்கிட்ட வந்து நான் வேற பொண்ணுன்னு சொன்னேன்னா நான் உன்னை கண்டுபிடிக்க மாட்டேனா? நீ அப்போவே சாக வேண்டியது என்ன இப்போ சாக போகிற? ஒன்றும் வந்துட்டு வித்தியாசம் இல்லை. அப்பயுமே நான் தான் கொன்னேன், இப்பயுமே நான் தான் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு ரொம்ப அங்கே டார்ச்சர் பண்ணுறதுக்கு வேற ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவகிட்ட இருக்க அந்த பென்ட்ரைவுமே பிடிங்கி அங்கே வந்து போட்டுட்டு அவளை போட்டு அடிச்சிருக்கான். இப்போ வந்துட்டு நீ என்ன பண்ண போற? உன்னை யாரை காப்பாற்றுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினோட கையெல்லாம் கழட்டி விட்டுட்டு இன்னைக்கு பாரு உன்னோட சாவு வந்துட்டு யாருக்குமே நடக்காத லெவலுக்கு கொடூரமா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே வந்து தண்ணியில் வேற ஃபேஸ் எல்லாம் முக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ வந்துட்டு என்ன வந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டேனா? நானா நினைச்சுதான் இங்கே வந்திருக்கேன். இப்போ நீ தான் வந்துட்டு வசமாக மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து அவளாவே அங்கே தலையில் அடிச்சுக்கிறா. இப்போ உனக்கு நடக்க போகிறத பாருன்னு சொல்லிட்டு கத்தி வேற பிடிங்க அவ்வளோ இங்கே குத்திக்கிட்டதுமே அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஹீரோ அவங்க ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அவனை போட்டு அடிச்சு விடுறான். ஹீரோயினை வந்துட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னதும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவ சொல்கிறா. இவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படி வந்துட்டு அந்த ஆளுங்க பிடிக்கும் போது ஆல்ரெடி நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டான் போல் அவங்கள வந்துட்டு அடிச்சுட்டு காப்பாற்றிருக்கலாம். ஆனால் ஹீரோயின் இல்லை நான் வந்துட்டு இவங்க கூட சேர்ந்து போகிறேன் அப்படின்னா தானே வந்துட்டு நான் ஈஸியாக அவனை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருந்திருக்கா. நீ வந்து என்னை காப்பாத்துறதுக்குன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கா. எல்லாமே பிளான் பண்ணி தான் நடந்திருக்கு. இவனா தான் வசமா வந்து மாட்டிக்கிட்டான் போல. அப்போ ஹீரோங்க தூக்கிட்டு போகும்போதே ஹீரோயினுக்கு மயக்கமாயிருது. நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அங்கே ரொம்ப ஹீரோ வந்து அவளை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான். நீ வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறன்ற பேரில் இப்படி உன்னை ஹர்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் இனிமேல் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பற்றி நீ ஃபீல் பண்ணாத, அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு, அவன் நினைச்சாலும் நான் வெளியே வர முடியாது அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிருது. ஹீரோங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்றத சொல்கிறான். எனக்கு அந்த வந்து மீட் பண்ணுறதுக்காக அந்த யூராங்க போயிருக்கா. அப்பாவே நீ என்ன இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா அப்படின்ற சட்டி கேட்டதும் நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நான் வந்து உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் அதனால தான் பாதியிலே விட்டுட்டு ஓடி போயிட்டியான்னு சொல்லி கேட்டதுமே நான் இப்போ மாட்டிக்காமல் இருந்தேன்னா அது நல்லது தானே, நம்ம குழந்தைய வந்து யார் பார்த்துப்பாங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இந்த கம்பெனி இதுக்கப்புறம் நான் தானே எடுத்து நடத்தணும், இதில் சைன் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே அப்போ அவனுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறான். அப்போ அங்கே வெளியே வந்துட்டு நல்ல வேலை குழந்தை மேலேயாச்சும் அவனுக்கு லவ் இருக்கே, இந்த கம்பெனி எனக்கு வந்து சொந்தமாயிடுச்சு, இவ எப்படியாச்சும் போய் தொலைறான்ற மாதிரி அவங்க வந்து பேசிட்டு இருக்கா. பிறகு ஹீரோயின் நடக்கும்போது ஸ்லிப் ஆகி விழுகும்போது அங்கே டாக்டர் வந்து பிடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின்ட்ட இந்த ஃபேஸை வந்துட்டு பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், இவ்வளோ அழகான ஃபேஸை நீ வந்துட்டு கீழே விழுகலாமான்னு சொன்னதும் அவர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. என்னை இப்போ வரைக்கும் இவர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம ஹீரோயின் நல்லபடியாக பார்த்துருக்காரு போல். நம்ம ஹீரோயின் அவங்க டாக்டருமே வெளியே போய் உட்காந்துருக்கும் போது அந்த யூரா வந்து அடுத்த ஹெட்டாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கோம். ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இப்போ நீ வந்து இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்பட்டேன்னா உன் ஃபேஸோட அழகே போயிடும், நீ இப்படிலாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து வேமா பிடிச்சி இழுத்துட்டு இவ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசுகிறான். இப்போ ஹீரோயின் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவருக்கு எனக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்ற சொல்லும்போது அப்போ அங்கே அந்த ரோஸ் வந்துடுறா. நானும் இவருமே கூடிய சீக்கிரம் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் 2 பேத்துக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதா, எனக்கு ரொம்பவே ஹாப்பி, நீங்கள் வந்து நல்லபடியாக இருங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே அந்த டாக்டருக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன வந்து பேசிட்டு இருக்க, நீ அவரை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கலன்னு சொன்னதும் ஆனால் நான் அவருக்கு வந்துட்டு கரெக்டான பொண்ணு கிடையாது அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு அந்த ரோஸை வந்துட்டு கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சுடுறான். தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத, நான் ஒன்று எந்த என்கேஜ்மெண்ட் பண்ண மாட்டேன், மேரேஜும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் ரொம்ப கோவப்பட்டு அங்கே கத்திட்டு இருக்கும்போது அப்போ அந்த யூரா வந்துடுறா. இதுக்கெல்லாம் காரணமே அவதான், அவள் லைஃப்பில் இல்லைன்னா கண்டிப்பாக உனக்கு அவர் கிடைச்சிருவாரு, ஸோ வந்துட்டு நான் சொல்கிறத கேட்டு நீ நடன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இவ கூட சேர்ந்து பிளான் பண்ணுறதுக்கு அவளுமே வந்து ஓகேன்னு சொல்லிடுறா. நைட் போல் அங்கே பார்ட்டியுமே வச்சுருக்காங்க. அந்த பார்ட்டியில் அங்கே நம்ம ஹீரோயின் டாக்டரோட வர்றா. ஹீரோ அங்கே அவளை பார்த்துட்டு உண்மையிலே இவளுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிறது எனக்கு ஹாப்பியாக அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்டே போயிட்டுருக்கான். அப்போ அங்கே தாத்தாவுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்காரு. ஏன்னா வந்துட்டு அவனுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ ரிங்கை கொடுத்து அந்த ரோஸ்ட்டை வந்துட்டு போட சொன்னதுமே நான் வந்துட்டு இவளை லவ்வெல்லாம் பண்ண கிடையாது தாத்தா, நான் இவளை என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணிக்க மாட்டேன், நான் இவளை சிஸ்டராக தான் நினைக்கிறேன்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அங்கே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னு
கேட்டதும் ஆல்ரெடி நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினை தான் அங்கே தேடிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் அங்கே காணோம். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே வாஷ்ரூம் போயிருக்கா. அந்த டயத்தில் யாரோ வந்துட்டு அவளை அப்படியே அங்கே வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. பிறகு அந்த ரோஸை வந்துட்டு வேமா அந்த ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு நான் சொன்னபடி வந்துட்டு பண்ணியாச்சு, ஸோ வந்துட்டு நீ இப்போ வேலையை போய் பாருன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்தா நம்ம ஹீரோயின் அங்கே கிட்னாப் பண்ணியிருக்காங்க போல. டாக்டரும் நம்ம ஹீரோவுமே சேர்ந்து தேடி வந்துட்டு எங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. அந்த டயத்தில் வந்துட்டு கால் வந்துடுது, அவங்க இருக்கிற இடத்த சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே மேலே கூட்டிகிட்டு போய் இங்கே கட்டி போட்டிருக்கும் போது அங்கே ஆளுங்களெல்லாம் பார்த்துட்டு எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அந்த ரோஸ் வந்துடுறா. நீ வந்துட்டு என் வாழ்க்கையை கெடுக்க பார்த்தீங்கன்னா நான் சும்மா விடுமான்னு சொன்னதுமே நீ வந்துட்டு இதெல்லாம் தனியாக பண்ண மாட்டேன், கண்டிப்பாக அந்த ஹீரோவோட பேச்சை தான் நான் கேட்குறேன்னு சொன்னதும் அவள் கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், உன்னால தான் அவன் வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே கையை கழட்டிட்டு அந்த கத்தியை வந்து பிடுங்கிட்டு அவள் கழுத்தில் வச்சுட்டு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டதுமே அந்த ஆளுங்களெல்லாம் பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும் எங்களோட மேடம் வந்து ஹீரோ தான், அவங்க வந்துட்டு உங்கள் 2 பேர்த்தையுமே கொல்ல சொல்லிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரும்போது அந்த நேரத்தில் மேலே நம்ம ஹீரோவுமே வந்து அங்கே ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அப்போ ரோஸ் வந்துட்டு நடந்ததுக்கு சாரி கேட்டதுமே அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன தைரியம் தான் இவ்வளோ சொல்லியுமே நீ இவ்வளோ சீப்பான வேலை பண்ணியிருப்ப, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது, இவ்வளோ ஜெயிலில் பிடிச்சி போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்க, உண்மையிலே உன்னோட ஃபியான்ஸை தூக்கி நீ ஜெயிலில் போட போறியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோவும் என்னோட ஃபியான்ஸே கிடையாது அப்படின்ற சொன்னதும் நான் யார், நம்ம நடுவில் என்ன வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்க போகும்போது அப்போ டாக்டர் வந்து நீ நல்லா தானே இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்காரு. நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பேசும்போது இவன் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு வேமா பிடிச்சி ஹீரோயினை பக்கத்தில் இழுத்துட்டு எங்கள் 2 பேருக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்னு உனக்கு தெரிய வேணாமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அங்கே போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிடுறான். டாக்டருக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ நீ ஒழுங்காக அவட்ட இருந்து வெளியேறுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். பட் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் எதுக்காக அப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே தாத்தா வந்து ஆல்ரெடி இருக்காரு. அப்போ தாத்தாட்ட இவ தான் நான் லவ் பண்ணுற பொண்ணு தாத்தான்னு சொன்னதுமே தாத்தா வந்து ஏதாச்சும் எதிர்பாருன்னு பார்த்தா அவர் எதுவுமே பண்ணலை. எனக்கு வந்துட்டு நீ யாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான், நீ ஹாப்பியாக இருந்தீங்கன்னா அது எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு சொன்னதுமே அப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. எதுக்காக இவன் வந்துட்டு என்னோட ஃபேன்ஸைன்னு சொல்லிட்டு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான்னு சொல்லிட்டு இப்போ சரி ஓகே நாங்கள் வந்துட்டு இப்போ கிளம்புறோம் தாத்தா அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் நீ எதுக்காக வந்துட்டு அவர்கிட்ட நான் வந்து உன்னோட ஃபியான்ஸைன்னு சொன்னேன், நீ வந்துட்டு உண்மையை சொல்லியிருக்க வேண்டாம்னு சொல்லும்போது தாத்தா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தா கூடிய சீக்கிரம் ஒரு குழந்தைய பெற்று கொடுங்கன்னு சொல்லிடுறாரு. அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயின் அங்கே வந்துட்டு அங்கே ஹீரோட்ட ரொம்ப கோவப்படுறா. நீ இப்படிலாம் சொல்லியிருக்கக்கூடாது, உண்மையை சொல்லியிருக்கணும், நம்மளுக்கு நடுவில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஏன் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது, நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொன்னதும் வேணான்னு சொல்லிடுவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டாங்க. அவளை பிடிச்சவன் கிஸ் பண்ணிடுறான். நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு நம்ம நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லைன்னு தானே சொல்கிறேன், இப்போ வந்துட்டு உண்டாக்கிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு பார்க்கும்போது வேமா பிடிச்சி வச்சுக்கிறான். நீ என்ன சொன்ன, ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்ட, இப்போ தான் உண்டாக்கியாச்சுல, நீ வந்துட்டு என்னை வீட்டுலாம் போகக்கூடாது, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நியூஸ் போயிட்டுருக்கு இந்த யூரா வந்துட்டு ஹெட் ஆக போகிறான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறா. ஆஃபீஸில் அவன் வந்துட்டு ட்ரீட்லாம் கொடுத்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற சட்டி கேட்டதும் இந்த கம்பெனியோட ஓனராக நீ எப்படி ஆக முடியும், 50% ஷேர்ஸ் வந்து என்கிட்ட இருக்குல்லன்னு சொன்னதும் அதை எப்படி சாத்தியம் சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்ன சாத்தியமா, நான் அந்த ஆளோட ஒய்ஃபாக இருந்தவ, ஸோ வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எனக்குமே தானே கிடைக்கும் அப்படின்ற சொன்னதும் அப்படிலாம் வந்துட்டு இங்கே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, அதுக்கு மேலே இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே எனக்கு தான் ஓட் போடுவாங்க அப்படின்ற சொன்னதும் ஆனால் என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு சப்மிட் பண்ணிடுறா. அப்போ ஆனால் அங்கே வந்துட்டு ஓட் போடுற எல்லா பர்சன்ஸுமே வந்துட்டு அந்த யூராக்கு தான் ஓட் பண்ணுறாங்க. அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே சில டாக்குமெண்ட்ஸ் சில ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்க செல்லுக்கு அனுப்புனதுமே அதை பார்த்துட்டு அவங்க நாங்கள் இப்போ சீசுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற சொன்னதும் அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. நான் இதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கா. அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நீ வந்துட்டு இருக்க வேண்டிய
இடம் வந்து ஜெயில் தான், நீ பண்ண பாவங்களுக்கு நீ அனுபவிக்க வேணாமா ஜெயிலுக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு வீடியோ காமிக்கிறா. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மாவை வந்துட்டு இவ தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ வந்துட்டு நான் போலீஸில் வந்து எல்லா எவிடன்ஸுமே சப்மிட் பண்ணியாச்சு. பழி வாங்குறதுல நீ ஒரு ஆள் மிச்சம் இருந்த இல்லை, இப்போ அதுமே நிறைவேறிடுச்சு. கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்காம மட்டும் போகாது அப்படின்றத சொன்னதும் இதெல்லாம் உண்மை கிடையாது, இது ஃபேக்காக நீயா ரெடி பண்ணியிருக்க அப்படின்றத அவ சொல்கிறா. ஹீரோ இதெல்லாம் உண்மைதான் அப்படின்றத சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே உன்ன மாதிரி லேடியெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, கம்பெனியை விட்டு வெளியே போ அப்படின்ற சொல்லிட்டு அவளை ரொம்பவே வந்துட்டு அங்கே அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே இன்சல்ட் ஆயிடுது நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கும் போது நம்ம ஹீரோ இப்போ உன்னோட ரிவெஞ்ச் எடுக்கிறது எல்லாமே முடிஞ்சிருச்சுல அப்படின்ற சொன்னதும் அவன் முடிஞ்சிருச்சு, ஆனால் நீ வந்துட்டு எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ பாட்டு அங்கே இருந்து போயிடுறா. நான் வந்து தூரம் போகணும்னு சொல்லிட்டு பிறகு இந்த யூராக்கு அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி எல்லா எவிடன்ஸுமே உங்களுக்கு எதிராக தான் இருக்குது, லாயருமே வந்துட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு, ஸோ உங்கள் கூட நானுமே ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அப்போ அவள் என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே ஒரே நாளில் பறிச்சிட்டேன், நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணணும் வீட்டுக்கு வான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோமே அதெல்லாமே கேட்டுட்டு தனியாக விட்டால் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே வந்துட்டு கூட சேர்ந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறான். நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே அவள் கன் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. என் லைஃப்பில் இருந்த எல்லாத்தையுமே நீ வந்துட்டு பறிச்சிட்ட, நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் நீ எனக்கு பண்ண பாவத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக தானே இருந்தேன், நீ எப்படி எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ண அப்படின்ற சட்டி கேட்டதும் நான் வந்துட்டு எப்பயுமே உன்னை பார்த்து ஜெலஸாக தான் இருந்தேன், ஏன்னா உனக்கு ஒரு நல்ல பேரண்ட்ஸு, ஒரு நல்ல வந்து ஹஸ்பண்டு, எவ்வளோ வந்து பணக்கார லைஃபு, உன்னை விட நான் வந்துட்டு ரொம்ப அழகான பொண்ணாக இருந்தேன், நீ அக்லியாக தான் இருந்த, அப்படின்னு உனக்கு எல்லாமே கிடச்சிச்சு, எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்ற சைட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. நீ வந்துட்டு இப்போ என்னை கொலை பண்ணிட்டேன்னா உனக்கு ஹாப்பியாக இருல, இந்த கன்னை வச்சுக்கோ, நீ என்னை ஷூட் பண்ணிவிட்டு கொலை பண்ணிடு, பேசாமல் வந்துட்டு எல்லாமே வந்து இதோட முடியட்டும் அப்படின்ற சொன்னதோ அப்போ நம்ம ஹீரோங்க வந்துடுறான். நீ அப்படி எந்த வேலையும் பண்ணிடாத, அவள் ஆல்ரெடி கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சு உன்னை வந்து மாட்ட வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அங்கே நீ வந்துட்டு கொன்றுன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு இன்னுமே நம்ம ஹீரோயினை வந்து அப்படியே வெறுப்பேற்றிட்டு இருக்கா கொலை பண்ணுறதுக்கு. அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு துப்பாக்கியை வந்து சுற்றா, பட் வந்துட்டு மேலே நோக்கி சுற்றிருக்கா. அப்போ அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது, ஏன்னா பண்ண பிளான் எல்லாமே வந்துட்டு வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லிட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அட்டாக் பண்ண வரும்போது அவள் பாட்டு அங்கே மாடியில் வந்து ஸ்லிப் ஆகி அவள் பாட்டு கீழே விழுந்துடுறா. அவள் அந்த இடத்துல இறந்துமே போயிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா, இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த கம்பி வந்து ரொம்ப லூஸாக இருந்திருக்கும் போல், நம்ம ஹஸ்பண்ட்டை சொல்லி வந்து சரி பண்ணணும்னு யோசிச்சிருந்துருக்கா. ஆனால் அதுக்குள்ளே தான் வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு மேலே வந்து தள்ளி விட்டாங்க இல்லையா, ஸோ சொல்லவே இல்லை. ஆனால் வந்துட்டு இவ இப்படி உள்டாவா அதிலே வந்துட்டு இழந்து போவான்னு சொல்லிட்டு இவ நினச்சி கூட பார்க்கல. பண்ண பாவத்துக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து குதிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ தயவு செஞ்சு நீ அப்படி பண்ணிடாத, நீ என் பக்கத்தில் வா, என் கூட சேர்ந்து நீ நல்ல லைஃப்பை வாழணும்னு சொன்னதோ நான் வந்துட்டு பண்ண வேண்டிய எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்னோடய பேரண்ட்ஸ் வந்து என்னை அங்கே கூப்பிடுறாங்க, நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு இப்போ வரைக்கும் தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கே இருந்து குதிச்சிடுறா. நம்ம ஹீரோ வேமா அங்கே கைப்பிடிச்சிக்கிறான், ப்ளீஸ் நீ மேலே ஏறி வந்துடு, என்னை விட்டுட்டு போயிடாதான்னு சொன்னதும் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் என்னால் வந்து வாழவே முடியாது, ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு என்னால் வந்துட்டு மனவேதனை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கையை எடுத்து விட்டுட்டு அவப்பாட்டு அங்கே கீழே விழுந்துடுறா. நம்ம ஹீரோங்க வந்து கவலைப்பட்டு கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 இயர்ஸ் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் கோமாலேருந்து ஃபைனலாக வந்து முழிச்சிடுறா போல். அப்போ அங்கே டாக்டர் வந்து நம்ம ஹீரோட்ட அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் ஞாபகங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம் அடிப்பட்டதுலன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் நான் யார் நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்டதுமே நான் வந்து உன்னோட ஹஸ்பண்ட், நீ என்னோட ஒய்ஃப், நம்ம 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டு இதுக்கப்புறம் ஹாப்பியான லைஃப்பை வாழலாம், உனக்கு வந்துட்டு எல்லா விஷயங்களையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைப்பேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோ நீ வெயிட் பண்ணிட்டு நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகும்போது அப்போ நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்ருக்கா. இந்த சிரிப்பிலே புரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோயினுக்கு எல்லா விஷயம் ஞாபகம் இருக்குது, இருந்தாலும் பழச எதையுமே பேசாமல் புதுசாக வந்துட்டு அவன் கூட ஹாப்பியான லைஃப்பை வாழணும்னு ஆசைப்படுறா. அதனால தான் நடந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே திரும்ப நினச்சி பார்க்க விரும்பாமல் அவன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு நம்ம ஹீரோட்ட போய் சொல்லிட்டா போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.